பாண்டிய ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல மீனா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. "நீ இப்படியெல்லாம் பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்டி அவங்க வீட்டு பையனுக்கு அவங்களே ஒரு வேலை வாங்கி தரமாட்டாங்களா? பணத்த குடுக்குறதுக்கு அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு அவ்ளோ கஷ்டமா? நீ வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் கூட ஒழுங்கா ஆகல. நீ எப்படி பர்சனல் லோன் போட்டு ரூ. 10,00,000 பணத்த அவங்களுக்கு குடுத்துருக்க? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ம்மா வீட்ல வேற ஒரு பிரச்சனை போச்சும்மா. அது எப்படிம்மா?" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. "நீ என்ன காரணம் வேணா சொல்லு. ஆனா உங்க அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குடி." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு ஃபோன வந்து கட் பண்ணி விட்டுர்றாங்க. அதுக்கு அடுத்ததா மெயினா இருந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே வந்துட்டுருக்காங்க. அப்ப சுகன்யாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்துட்டுருக்காரு. அவரு இருந்துட்டு, "அம்மா உங்களுக்கு சுகன்யாவ தெரியுமா?" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. என்ன இவரு? யார் என்னன்னே தெரியல. அவங்களுடைய பேரு இவரு கேட்குறாரு. என்னவா இருக்கும்? அப்படின்ற மாரி யோசிக்கவும், "ஆமா, அவங்க என்னுடைய சித்தி தான். எங்க சித்தப்பாவ தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. "அவங்களுடைய முன்னாள் கணவர் தான் நானு." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா, "அ நீங்க தான அவங்கள கொடும பண்ணி, இந்த மாரி டிவோர்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க." அப்படின்ற மாரி சொன்ன உடனே, "நான் ஒண்ணும் அவள கொடும பண்ணல. அவ தான் என்ன கொடும பண்ணா." அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவ பத்தின எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. மீனா இத கேட்டோனே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர்ல அடுத்தடுத்து என்னலாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி